வணக்கம். தமிழ் மொழியில் ஐ என்ற ஒரு எழுத்துக்கு, ஒரு சொல்லுக்கு பல பொருள்கள் இருக்கின்றன. இன்று சிலவற்றை நாம் காணலாம். ஐ அப்படின்னா தமிழ் உயிரெழுத்துக்கள்ல ஒரு எழுத்து. அது மட்டுமல்ல, ஐந்தின் குறுக்கமாகவும் இந்த ஐ பயன்படுகிறது. ஆடகப் பெருநிறை ஐ ஐந்து இரட்டி அப்படின்னு சிலப்பதிகாரத்தில் ஒரு தொடர் வருகிறது. ஐ அப்படின்னா வியப்பு என்ற பொருளும் உண்டு. அதே சிலப்பதிகாரத்தில் ஐ என்றால் ஆயர் மகள் என்ற ஒரு தொடர் அதற்கு சான்றாக இருக்கிறது. ஐ என்றால் மெதுவாக, மெல்ல என்ற பொருளும் உண்டு. அகநானூற்றில் ஒரு தொடர் வருகிறது. பகலிலும் அகலதாகி யாமம் தவலில் நீத்தமொடு ஐ என கழிய என்று அகநானூற்றில் ஒரு தொடர் வருகிறது. இந்த இடத்துல ஐ என்பது மெதுவாக, மெல்ல என்ற பொருள்படும். ஐ என்றால் மென்மை என்ற பொருளும் உண்டு. ஐது வீழ் இகு பெயல் என்று சிறுபானாட்டுப் படையில் ஒரு தொடர் வருகிறது. அதாவது மென்மையாக விழும் மழை என்று இதற்கு பொருள். ஐ என்றால் கோழை என்ற பொருளும் உண்டு. ஐ இனான் மிடரை என்று தேவாரத்தில் ஒரு தொடர் வருகிறது. ஐ என்றால் தலைவன் என்ற பொருளும் உண்டு. இப்போ திருக்குறளில் இருக்குது. அதே போன்று குறுந்தொகையிலும் ஒரு பாடலில் இது வருகிறது. அதை பற்றி நாம் பார்க்கலாம். இந்த ஐ என்ற ஒரு எழுத்துக்கு எப்படி நிறைய பொருள்கள் இருக்கின்றனவோ அதுபோன்றுதான் தமிழில் ஆ என்கின்ற அந்த ஒரு எழுத்து, ஒரு சொல்லுக்கு நிறைய பொருள்கள் உண்டு. அதில் தான் ஆ அப்படின்னா விலங்கு என்ற பொருளும் உண்டு. ஆ அப்படின்னா மாடு, பசு என்ற பொருளும் உண்டு. அதே ஆ என்கின்ற அந்த ஒரு எழுத்துக்கு பின்னால 2 சுழி இன் நாம சேர்க்கும்போது ஆண் என்று மாறுகிறது. ஆண் அப்படின்னாலும் பெண் மாட்டை குறிக்கும், அதாவது பசுவை குறிக்கும். ஆ என்றாலும் மாடு என்ற பொருளும் உண்டு. ஆண் என்றாலும் மாடு, அதாவது பசு என்ற பொருளும் உண்டு. நல் ஆண் அப்படின்னா நல்ல மாடு, அதாவது நல்ல பசு என்று பொருள். அதனுடைய நல்ல தன்மை என்ன? கன்று ஈனிருக்கிறது, தன்னிடம் இருக்கக்கூடிய பாலை தன்னுடைய கன்றுக்கு கொடுக்கும். அது ஒரு நல்ல தன்மை. தன்னுடைய கன்றுக்கு போக அதை பிறருக்கும் பயன்படும்படி கொடுக்கும். அதாவது நாம் அதை ஒரு பாத்திரத்தில் கறக்கிறோம், ஒரு களத்தில் கறந்து மனிதர்களாகிய நாமும் பயன்படுத்துகின்றோம். இவ்வாறு அந்த பசுவிடம், மாட்டிடம் நல்ல தன்மை இருப்பதினால் அதை நல் ஆண் என்ற பெயராலும் அழைக்கின்றோம். இதே பாடல்ல ஐ என்ற ஒரு எழுத்தும் வருகிறது, அதாவது ஒரு சொல்லும். என் ஐ என்று வருகிறது, அதாவது என் தலைவன் என்று அதற்கு பொருள். இந்த நல்ல பசுவின் நல்ல பாலானது தான் ஈன்ற கன்று குடிக்காமலும், பிறர் அதை களத்தில் கறந்து பயன்படுத்த முடியாமலும், நிலத்தில் தானே வீழ்ந்து வீணாவது போல தலைவனும் தலைவியும் நீண்ட காலமாக காதல் உறவில் இருக்கிறார்கள். தலைவன் பொருள் வேண்டி தலைவியை விட்டு பிரிந்து செல்கின்றான். தன்னை விட்டு பிரிந்து சென்ற தலைவனையே எந்நேரமும் தலைவி நினைத்து கொண்டிருக்கின்றாள். அதனால் தலைவியின் மேனியானது வாடி பசப்படைகிறது. அவளுடைய பொன்னாலான அந்த மாந்தளிர் நிறமானது மாறுகிறது. இளமை பொலிவு இழக்கிறது. பசலை அடைந்த தன்னுடைய மேனியானது தனக்கு பயன்படாமலும், தன்னுடைய தலைவனுக்கு பயன்படாமலும், ஒரு நல்ல பசுவினுடைய பாலானது கன்று குடிக்காமலும், களத்தினில் கறந்து கொள்ள முடியாமலும் வீணாய் போவது போல வீணாகிறதே என்று வருந்துகிறாள். இந்த குறுந்தொகை பாடலில் ஆ என்பது ஆண் என்றாகவும், ஐ என்பது என் ஐயாகவும் இடம்பெற்றிருக்கிறது. கன்றும் உண்ணாது களத்தினும் படாது நல் ஆண் தீம்பால் நிலத்து உக்காங்கு எனக்கும் ஆகாது என் ஐக்கும் உதவாது பசலை உனி இயர் வேண்டும் திதலை அல்குல் என் மாமை கவினே. இந்த இடத்துல என் ஐ என்பது
என் தலைவன் என்று பொருள். இந்த அழகான குறுந்தொகை பாடலானது ஒரு திரைப்படத்திலும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த பாடலை நீங்க கேட்டிருக்கிறீர்களா? கேட்டிருந்தா உங்களுடைய பதில பின்னூட்டத்துல கொடுங்க. இந்த காணொளி உங்களுக்கு விருப்பமான காணொளி அப்படின்னா மற்றவர்களுக்கு மறக்காம பகிர்ந்து கொடுங்க. முதல் முறையா என்னுடைய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா அப்படியே பிளேலிஸ்ட்டுக்கு போங்க. நிறைய தலைப்பின் கீழ் பல காணொளிகளை வெளியிட்டிருக்கிறேன். அவற்றை கண்டு பயனடைமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி.